நான் மட்டும் இல்ல, எந்த பொம்பளை பசங்க அவளை கேவல இந்த வார்த்தைக்காரங்க சொன்னாரு. ஜாதி பசங்க எல்லாம் படிக்க கூப்பிட்டா காசு கொடுத்தா வந்துருவீங்கன்னாரு. அது எப்படி மேடம் வருவோம் நாங்க? ஜாதி பசங்கன்னா அவளை கேவலமா? இது நடந்து சில மாதங்களாகிவிட்டன. ஆனால் அப்போது இந்த விஷயத்தை துளசி வெளிச்சத்திற்கு கொண்டு வரவில்லை. தொடர்ந்து கருணாகரனிடமிருந்து பல தொல்லைகள் வந்து சேர ஒரு கட்டத்தில் குதித்தெழுந்தார். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த துளசி துணிந்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதனை அடுத்து பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கருணாகரனை கைது செய்தது காவல்துறை. எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அவரை அழைத்து வந்தபோது யாருமே எதிர்பாராத சம்பவங்கள் அங்கே அரங்கேறின. கருணாகரனின் வருகைக்காக அங்கே காத்திருந்த சில வழக்கறிஞர்கள் திடீரென அவரை கடுமையாக தாக்கத் தொடங்கினார்கள். கூட்டத்தில் சிக்கி அடிபட்டு அவமானப்பட்ட கருணாகரன் அவர்களிடமிருந்து தப்பிப்பதே பெரும் பாடானது. காவல்துறையோ அங்கே நடப்பவற்றை தடுக்க முடியாமல் தடுமாறியது. அதே நேரத்தில் கருணாகரனை காண அங்கு வந்த துளசி என்ற ரயில்வே அதிகாரியையும் அந்த கூட்டம் சூழ்ந்து கொண்டு தாக்க அவரது பற்கள் அதே இடத்தில் நொறுங்கின. அதேபோல் கருணாகரன் ஆதரவாளர்களாக அங்கே வந்த சிலரையும் தாக்கியது அந்த வழக்கறிஞர் கும்பல். இந்த விஷயத்தில் நேரடியாக சம்பந்தப்படாத மற்றவர்கள் தாக்கப்படுவது ஏன் என்று நமக்கு முதலில் புரியவில்லை. இந்நிலையில் நமது எஃப்ஐஆர் குழு கருணாகரன் தரப்பில் விசாரணையை தொடங்கியது. அப்போதுதான் நமக்கு இந்த விவகாரத்தில் மறைந்திருந்த உள் அரசியல் விவகாரங்கள் விளங்க தொடங்கின. ஆண்களாக இருந்தால் பணத்தை வாரி கொடுக்க வேண்டும், பெண்களாக இருந்தால் உடலை கொடுக்க வேண்டும், அப்போதுதான் போட்டிகள்ல கலந்து கொள்ள முடியும்னு துளசி அதிர்வேட்டா வெடிச்சுள்ள சமாச்சாரங்கள் உண்மையானால் வெட்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் துளசியை தூண்டிவிட்டுதான் இப்படி ஒரு அபாண்ட பழியை போட்டிருக்காங்கன்னு சொல்லுது கருணாகரனோட தரப்பு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடர்ந்து பார்ப்போம். இணைந்திருங்க.